இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் ரேஞ்சில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைண்ட் தி சைன் சீரியஸ் ஃபார் தி ஃபங்க்ஷன். ஓகே, ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சப்போஸ் 0 to π/2 இருந்தது அப்படின்னா ஃபங்க்ஷனோட வேல்யூ எக்ஸ். எக்ஸ் பிலாங்ஸ் டு π/2 to π இருந்தது அப்படின்னா π மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாஃப் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னு தெரியும். டோட்டல் லென்த்தோட இன்டர்வல் வந்து டோட்டல் இன்டர்வலோட லென்த் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 0 to π இருக்க போகுது. அதாவது இன்டர்வல் பையா இருக்கும். ஸோ அதில் மிட் பாயிண்ட் π/2 அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் எக்ஸோட வேல்யூ இந்த இன்டர்வல்ல அப்பியர் ஆச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். சப்போஸ் இந்த இன்டர்வல் அப்பியர் ஆச்சு அப்படின்னா பை மைனஸ் எக்ஸ். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைன் சீரியஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிடுறோம். ஓகே, ஃபூரியர் sine series f of x is equal to f of x is equal to sigma n is equal to 1 to infinity bn into cos sine series bn into sin nx அப்படிங்கிறது where bn is equal to so இதில் bn என்ன அப்படிங்கிறதை கால்குலேட் பண்ண போகிறோம். bn is equal to 2 divided by pi into integral 0 to pi f of x into sin nx dx. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே bn அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ரெண்டாக தான் ஸ்பிளிட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பையில், ஒன்று வந்து 0 to π/2, அனதர் வந்து π/2 to pi அப்படின்னு ஸ்பிளிட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ஃபோர் bn is equal to 2 divided by pi into integral 0 to π/2. 0 to π/2 இருந்தது அப்படின்னா எக்ஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூ எக்ஸ். எக்ஸ் இன்ட்டு sin nx dx அப்படின்னு கிடைச்சிடும். What about another interval? π/2 to pi இருந்தது அப்படின்னா ஃபங்க்ஷனோட வேல்யூ pi minus x into sin nx dx அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ஸ் அகைன் யூவி மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்டெகிரல் ஆஃப் யூ டிவி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூவி என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிடலாம் ஃபார் தி ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு யூவி என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் ஓகே யூ என்ன வி என்ன டிஃபைன் பண்ணுறோம். யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். டிவி இஸ் ஈக்குவல் டு சைன் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் திஸ் டியூ இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் அப்படின்னு கிடச்சிடும். வி இஸ் ஈக்குவல் டு ஸோ சைன் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் அப்படிங்கிறது கிடச்சிடும். சிமிலர்லி ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் u is equal to pi minus x அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறோம். ஸோ therefore du is equal to minus dx அப்படின்னு கிடைச்சிடும். தென் dv is equal to sin nx dx அப்படின்னு கிடைச்சிடும். v is equal to minus cos nx by n அப்படின்னு கிடைச்சிடும். Okay. What about the next one? Therefore bn is equal to 2 divided by pi into integral 0 to pi by UV மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, வாட் அபவுட் தட் ஃபார்முலா? ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது ஃபெமிலியராக தெரியும். ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நோட் பண்ணிடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் UdV is equal to UV minus integral V into U. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஹியர் U into V minus X into X by N into cos NX U V minus ஸோ லிமிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 0 to pi by integral 0 to once again 0 to pi by 2 b du. B is equal to minus cos nx, so plus side cos nx by n into dx அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, plus second part of the integral பார்த்தோம் அப்படின்னா uv, so that means pi minus x into minus cos nx by n அப்படின்னு கிடைச்சிடும். லிமிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா π/2 to pi அப்படின்னு கிடைச்சிடும். மைனஸ் இன்டெக்ரல் π/2 to pi. ஸோ ஒன்ஸ் அகைன் v அப்படிங்கிறது மைனஸ் காஸ், ஸோ காஸ் nx by n இன்ட்டு மைனஸ் dx அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதை பற்றி ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் என்ன அப்படின்னு ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 divided by pi into இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக π/2 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தட் மீன்ஸ் மைனஸ் π/2
by n அப்படின்னு கிடைச்சிடும். தென் cos n pi by 2 அப்படிங்கிறது கிடைச்சிடும். cos n pi by 2. ஸோ மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 0 எக்ஸுக்கு பதிலாக 0னா 0 இன்ட்டு சம்திங் வாட் எவர் மேபி 0 ஆகிடும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். வாட் அபவுட் தி செகண்ட் பார்ட்? ப்ளஸ் 1 by n இன்ட்டு cos nx இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா sin nx அப்படின்னு கிடைச்சிடும். sin nx by n limit values of 0 to pi by 2 அப்படின்னு கிடைச்சிடும் for the first one. So second term, இந்த term next step calculate பண்ண போறோம். plus xக்கு பதிலாக பை அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போறோம். xக்கு பதிலாக பைன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா பை மைனஸ் பை 0 ஆயிடும். ஃபர்ஸ்ட் பார்ட் கேன்சல் ஆயிடும். ஓகே ஓகே. தென் மைனஸ் லோயர் லிமிட் பை எக்ஸுக்கு பதிலாக பை பை 2ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம். எக்ஸுக்கு பதிலாக பை பை 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா பை மைனஸ் பை பை 2ன்னு கிடைச்சிடும். பை மைனஸ் பை பை 2 பை n. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் cos n pi by 2 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிடும். ஓகே ஓகே. ப்ளஸ் ஓகே மைனஸ் அப்படிங்கிற டேர்மை காமன் வழியில் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ திஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் 1 by n அப்படிங்கிற டேர்ம் வெளியில் வந்தது அப்படின்னா ரிமைனிங் நம்மளுக்கு cos nx அப்படின்னு சொல்லியிருக்கு. cos nx இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா ஒன் செகண்ட் sin nx by n அப்படின்னு கிடைக்க போகுது. ஓகே sin nx by n லிமிட்ஸ் ஆர் பை பை 2 to pi அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிடும். ஓகே okay. What about the further simplification? This is equal to 2 divided by pi into cos pi by 2, what about maybe cos n by pi 2 ஓட வேல்யூ ஆக்சுவலாக 0 அப்படின்னு கிடைச்சிடும். cos n by pi 2 0 ஆகிடும். ஸோ இங்கேயும் cos n by pi 2 அப்படிங்கிறது 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக 0 ஆகிடும். ஸோ 1 by n இன்ட்டு மைனஸ் ஆக்சுவலாக மைனஸ் ஆஃப் திஸ் டேர்ம். ஸோ இந்த டேர்ம் நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு கிடைச்சிடும் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ. ஸோ ரிமைனிங் டேர்ம் நமக்கு என்ன அப்பியர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிடும். 1 by n. ஓகே லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1 by n ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிடும். 1 by n ஸ்கொயர் sin n pi by 2 sin n pi by 2 அப்படின்னு கிடைச்சிடும். ப்ளஸ் 1 by n ஸ்கொயர் sin n பையோட வேல்யூ. ஓகே சாரி this is minus ஓகே இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 0 sin 0 வேல்யூ 0 ஆகிடும். ஓகே ஸோ திஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக 1 by n அப்படிங்கிற டேர்ம் இருக்கு. திஸ் ஈக்குவல் டு sin n pi. ஒன்ஸ் அகைன் sin n pi அப்படிங்கிறது 0 ஆகிடும். ஓகே 1 by n ஸ்கொயர். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் இஸ் sin n pi by 2 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிடும். ஓகே ஸோ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் bn is equal to our left hand side is bn is equal to 2 divided by pi into 1 by n square 1 by n square actually 2 times அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே 2 by n squared into sin n pi by 2. okay so therefore bn is equal to 4 by n squared into sin n pi by. So this is the value of bn. So actually sin series formula என்ன அப்படிங்கிறது தெரியும். Fourier sin series. okay Fourier sin series f of x is equal to sigma n is equal to 1 to infinity bn into sin nx. Now we are going to apply the value of bn. okay now we are going to apply the value of bn. This is equal to sigma n is equal to 1 to infinity. bn is nothing but 4 times 4 divided by pi into n squared sin n pi by 2 into sin n x அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே ஸோ ஃப்ரம் திஸ் 4 divided by pi அப்படிங்கிற டேர்மை காமனாக வெளியில் எடுத்துடலாம். ரீசன் தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் n. ஸோ தட் மீன்ஸ் 4 divided by pi into sigma n is equal to 1 to infinity sin n pi by sin n pi by 2
sine n x divided by n squared அப்படின்னு கிடைச்சிடும். Now we are going to apply the values of n. So 4 divided by pi into n is equal to 1. N is equal to 1 means sine pi by 2. Sine pi by 2 into sine x by 1 squared. So n is equal to 2 means sine n is equal to 2 means 2 pi divided by 2 அப்படின்னு கிடைச்சிடும். Sine 2 pi divided by 2 sine 2x by 2 squared plus n is equal to 3 means sine 3 pi by 2 into sine 3x divided by 3 squared plus and so on. Okay, so what about the value of this one? 4 divided by pi into sine pi by 2 1, sine pi by 2 1, therefore it becomes sine x by 1 squared. Okay, pi by getting cancelled. What about the value of sine pi? Sine pi is equal to 0. 0 into something, whatever it may be, it's a 0. This term vanishes. So, என்ன சொல்ல அப்படின்னா even terms எல்லாமே vanish ஆயிடும். Even terms எல்லாமே vanish ஆயிடும். What about the value of sine 3 pi by 2? Actually, minus and whole power n அப்படின்னு கிடைச்சிடும். இங்கே n ஓட வேல்யூ 3 அப்படிங்கிறப்போ மைனஸ் அப்படின்னு கிடைச்சிடும். மைனஸ் sine 3x divided by 3 squared அப்படின்னு கிடைச்சிடும். Then what about the next value? Okay, so automatically next one 0 ஆயிடும் here plus sine 5x by 5 squared அப்படின்னு கிடைச்சிடும். Okay, so therefore answer is over. Thank you.